வசனமே தேவ பிரசனமே நம்மை தேடி வந்திடுமே வசனமே. பிரைஸ் தி லார்ட். உங்க பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. திரும்பவும் இன்றைக்கு உங்க பாவங்களை மன்னிக்கிறேன்னு ஆண்டவர் சொல்றாரு. இயேசுவின் ரத்தத்தினால நம்முடைய சகல பாவத்தை இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை சுத்திகரிக்கிறார். பாருங்க, சோதனைக்காரனாகிய பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? நம்மளை திரும்பவும் ஏதாவது ஒரு சோதனை கொடுத்து, நமக்கு குற்ற உணர்வை கொடுத்து, நம்முடைய ஓட்டத்தை தடுத்து, நம்முடைய ஊழியத்தை தடுத்து, ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது தான் பிசாசுடைய வேலை. ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு, உங்க பாவங்களை நான் திரும்பவும் மன்னிச்சிட்டேன், நீங்க உங்க பாவத்திலிருந்து எழும்பி வாங்க, குற்ற உணர்விலிருந்து எழும்பி வாங்கன்னு கர்த்தர் சொல்றாரு. பாருங்க, நான் படிச்சுட்டே இருக்கும்பொழுது ஆண்டவருடைய வார்த்தை 103ஆம் சங்கீதத்துல ஆண்டவரோட பேசினார். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டினார். பாருங்களேன், 10ஆம் வசனத்துல, அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும், நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். நம்முடைய செய்த பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் நம்மளை தண்டிக்கணும்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு நம்ம உயிரோடு இருந்திருக்க முடியாது. இயேசுவின் ரத்தம், இயேசப்பாவின் ரத்தம் நம்மை திரும்பவும் நம்முடைய பாவத்தை கழுவி, தூரமாய் கிடக்கிற நம்ம இன்னும் வேகமா விழுந்துட்டோமா, பரவாயில்ல, கவலைப்படாதீங்க, அதை காட்டிலும் இன்னும் எனர்ஜியா, இன்னும் வல்லமையா ஓடக்கூடிய பலனை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிறார். அதனால கவலைப்படாதீங்க. குற்ற உணர்விலிருந்து வெளியே வாங்க. குற்ற உணர்வு வரும்பொழுது நீங்க சொல்லுங்க, ஏசப்பாவின் ரத்தம் என்னை மன்னித்திருக்கிறது, ஏசப்பாவின் ரத்தம் என்னை நீதிமானா மாத்திருக்கிறது. திரும்ப திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் உங்களை மீண்டும் மன்னிக்கிறார். God bless you all.